तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். நீச்சபங்க ராஜயோகத்தால் பிப்ரவரி 27 முதல் இந்த ராசிக்காரங்களுக்கு பணமும் வெற்றியும் குவிய போகுதுங்க. அதாவது ஜோதிடத்தில் அசுரர்களின் குருவாக கருதப்படுபவர் சுக்கிரன். இந்த சுக்கிரன் அழகு, ஆடம்பரம், காதல், செல்வம், செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுகிறார். சுக்கிரன் ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளையில் ராசியை மாற்றி 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். தற்போது சுக்கிரன் தனது உச்ச ராசியான மீன ராசியில் பயணித்து வருகிறார். மறுபடியும் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுபவர் புதன். இந்த புதன் புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாக இருக்கப் போகிறார். புதன் கிரகங்களிலேயே குறுகிய நாட்களில் ராசியை மாற்றி 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். இந்த நிலையில் புதன் பிப்ரவரி 27 மீனராசிக்கு செல்ல உள்ளார். இந்த மீனராசியில் புதன் பலவீனமாக இருப்பதாக கூறப்படுது. இந்த நிலையில் மீனராசியில் புதன் மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை நிகழ உள்ளது. இந்த சேர்க்கையால் மிகவும் மங்களகரமான லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாக இருக்குது. அதே சமயம் சுக்கிரன் உச்சராசியில் இருந்து புதன் மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால நீச்சபங்க ராஜயோகமும் உருவாகுதுங்க. இப்படி 2 மங்களகரமான ராஜயோகங்கள் உருவாவதால் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகுது. முக்கியமாக இந்த ராஜயோகங்கள் ஒருவரது நிதி நிலைமையில் நல்ல உயர்வு ஏற்படுவதோடு தொழிலில் நல்ல வெற்றியையும் தரக்கூடியதுங்க. இப்போது மீனராசியில் புதன் சுக்கிரனின் சேர்க்கையால் உருவாகும் நீச்சபங்க ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, ரிஷபராசியில் நீச்சபங்க ராஜயோகத்தால் ரிஷபராசிக்காரங்க ஒவ்வொரு துறையிலும் நல்ல வெற்றியை பெறுவாங்க. நீண்ட நாளாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் எல்லாம் வெற்றிகரமாக இப்போது முடிக்க போகிறீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. குடும்ப உறுப்பினர்களிடையே உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீதிமன்ற வழக்குகளில் இருந்து தீர்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுதுங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதைலாம் அதிகரிக்க போகுதுங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் இருக்க போகுதுங்க. மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது கடகராசிக்காரவங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகமானது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அள்ளித்தரப்போகுது. லட்சுமி தேவியின் ஆசியால் நிதி நிலைமையில் நல்ல உயர்வு ஏற்படும் வாய்ப்பெலாம் இருக்குதுங்க. ஒவ்வொரு துறையிலும் நல்ல வெற்றி கிடைக்க போகுதுங்க. ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவங்கள்ட்ட நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பெலாம் இருக்க போகுது. மேலும் அவர்களின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வீட்டில் உள்ள பெரிய பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்கள்ட்ட ஒரு உறவுலாம் ரொம்ப இனிமையாக இருக்க போகுதுங்க.